வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிம்பிள் பஃபர் ஓவர்ஃப்ளோ சேலஞ்ச் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ctflearn.comல RIP maybe இந்த சேலஞ்ச் தான் இது. இது வந்து ஒரு ஜிப் ஃபைல் கொடுத்துருக்காங்க அண்டு இந்த அட்ரஸில் வந்து ஒரு பைனரி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பைனரியை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஃப்ளாக் எடுக்கணும். இதுதான் அந்த சேலஞ்ச். நான் ஆல்ரெடி அந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா ஒரு சி கோட் ஒன்று இருக்குது, அப்புறம் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனரி ஃபைல் இருக்குது. இது வந்து ஒரு 32 பிட் பைனரி. நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஜிடிபி ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த பைனரி ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு இன்புட் கேட்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சி கோட் பார்க்கலாம். buf.c. இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் வந்து வலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வலன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எங்கேயுமே கால் பண்ணல. அண்டு இங்கே தான் வந்து அந்த ஃப்ளாக் எடுக்கிறதுக்கு உண்டான கோடு வந்து எழுதியிருக்காங்க. ஜிடிபி லோட் பண்ணி பார்க்கலாம். ஜிடிபி சர்வர். ஃபஸ்ட்டு இதோட ஆஃப்செட் கண்டுபிடிக்கணும். இதுக்காக வந்து இங்கே ஜிடிபி பீடாலே வந்து இன்பில்டாக டூல் இருக்குது. PATT பேட்டர்ன் கிரியேட் சைஸ் வந்து 100 கொடுத்துக்கிறேன். இதை வந்து டேட்டா அப்படின்ற ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அந்த பேட்டர்னை. இந்த டேட்டா அப்படின்ற ஃபைலில் பேட்டர்ன் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டாவை கொடுத்து நம்ம அந்த பைனரி ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணிட்டோம். அதில் வந்து பேஸ் பாயிண்டர் ஒரு வேல்யூ ஸ்டோராக இருக்கும். அதை காப்பி பண்ணி அகைன் பேட்டர்ன் ஆஃப்செட் வேல்யூ பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 56 பைனரி கிராஷ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பேலோட் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்காக வந்து பைத்தன் யூஸ் பண்ணிக்கிறேன். பைத்தன் சி print a into 56. நெக்ஸ்ட்டு பேஸ் பாயிண்ட் எத்தனை பைட் அப்படின்னா 4 bytes. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 byte ஆட் பண்ணோம். 60. இதை அகெயின் அந்த டேட்டா ஃபைல்லே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டேட்டா. ஸோ நமக்கு வந்து 60 AS இருக்குது. இப்போ இந்த நியூவாக சேவ் பண்ண டேட்டா ஃபைலோட இந்த பைனரி ரன் பண்ணி பார்க்கலாம். டேட்டா கரெக்டாக வந்து பேஸ் பாயிண்டரில் அந்த 4 byte ஏன்னு சொல்லி ஸ்டோர் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் அந்த வின் அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து நம்ம வர வைக்கணும். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் இந்த வின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லிட்டில் இண்டியன் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே பைத்தான் கோடில் வந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் x86 x85 plus slash x04 plus first 08 08. Okay.
டேட்டா. இதுதான் வந்து நம்ம பேலோடு. இப்போ ஜிடிபியில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். again or டேட்டா. ஸோ கரெக்டாக க்ராஷ் ஆகி இந்த வின் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிருக்கு. இங்கே வந்து ஃப்ளாக் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் இங்கே இல்லை. ஸோ நோசஸ் ஃபைல் காமிக்குது. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க என்சி. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே தான் அந்த பைனரி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த டேட்டா அப்படின்ற ஃபைல் தான் கொடுக்கலாம். இங்கே இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் நமக்கு இந்த ஃப்ளாக் கிடச்சிடும். இங்கே ஓகே, இங்கே வந்து லாஸ்ட்டாக ஃப்ளாக் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், சேலஞ்ச் கம்ப்ளீட்டட்.